சிசிலி டீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாசிப்பருப்பு குழம்பு, மிளகு கறி. இந்த மிளகு கறி 2 விதமா செய்யலாம். நான் வந்து எங்க ஊர்ல எப்படி ஈஸியா ரொம்ப சிம்பிளா டேஸ்ட்டா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்டப் போறேன். வாங்க பார்க்கலாம். இந்த சி இந்த இதுக்கு வந்து தேவையான என்னென்ன இது வந்து ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேக வேக தான் ஒவ்வொரு பொருளா சேர்க்கணும். அப்பதான் நல்லா கிரேவி நல்லா கிடைக்கும். நம்ம மசாலா வந்து கடைசி தான் போடுவோம். முதல்லயே மசாலா வந்து போடக்கூடாது. 1/2 கேஜி சிக்கன்லாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஒரு 12 சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். அப்போ சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து இதுக்கு இந்த மாதிரி வதக்கினா சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டு இந்த கிரேவி நல்லா கிடைக்கும். அதனால நான் இந்த மாதிரி செய்கிறேன். அதே மாதிரி இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சேன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் எந்த ஆயில் ஊற்றினாலும் நல்லா இருக்கும்னாலும் ஆனால் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்காது. நீங்கள் ஒரு டைம் மிளகு கறி வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் ஊரில் வந்து மிளகு கறி நாளேட்டு அது மட்டனோ சிக்கனோ பீஃபோ எதாக இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நாங்கள் மிளகு கறி வந்து செய்வோம். இப்போ இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்து பெரிய தக்காளியாட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கறி வந்து ஒரு பாதி அளவு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதுல மசாலாங்க எல்லாம் சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கறியும் ஒரு பாதியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரம் வெங்காயம் வேகும். நம்ம கடைசியில தான் மசாலா வந்து சேர்ப்போம். நம்ம வந்து இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கடைசி நம்ம வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். இதுல தண்ணி எல்லாம் அந்த அந்த நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கிறதுனால தண்ணி அதுலயே ஊறும்போது அந்த அந்த சிக்கன் வந்து அந்த தண்ணியிலே எண்ணெயில வேகும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ இதுல மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதனால நல்லா கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம். இன்னும் கிரேவி நல்லா கிடைக்கும். அது நல்லெண்ணெய் நல்லா வேகிறதுனால நல்ல மணமும் நல்ல வாசனையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மிளகு கறி. இப்போ நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கடைசி நம்ம வந்து மல்லித்தலை தூவி நம்ம இந்த குழம்பு வந்து இறக்கிடுறோம். இதுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கிறதுக்கு வந்து ஒரு பாசிப்பருப்பு குழம்பு தான் நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மிளகு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் செய்யணும் இந்த மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி இதை 2-3 விதமா அந்த மிளகு கறியை வந்து நம்ம செய்யலாம். ஆனா எங்க ஊர்ல நாங்க வந்து அடிக்கடி எப்படி செய்யறதுன்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தாங்க எல்லாமே ஒண்ணா சேர்த்துட்டு செஞ்சா நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம இப்போ பாசிப்பருப்பு குழம்பு இப்போ செய்யலாம். ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதுல 100 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து எந்த மாதிரி இருக்குன்னா நல்ல பருப்புல வந்து சூடு ஏறணும். அப்பதான் இதுல வந்து ராசுமல் இருக்கா. ரொம்ப பருப்பு வந்து ரொம்ப வறுபடக்கூடாது, டேஸ்ட் போயிடும். அதனால 2க்கு நடுவில் நல்ல சூடு ஏற மாதிரி பருப்பை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு வந்து நல்லா சூடு இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் பருப்பை வந்து வறுத்துக்கணும். நான் வந்து மிதமான தீயில வச்சு நான் வந்து பருப்பை வந்து வறுத்துக்கிறேன். ஏன்னா இது சத்துக்கு நிறம் மாறிடுச்சுன்னா பருப்பு வந்து ஒரு மாதிரியே தண்ணி வேற பருப்பு வேற தனியா இருக்கும். கலர் மாறிடுச்சுன்னா அப்படியே நம்ம சேர்த்தோம்னா பருப்பு வறுக்காம செஞ்சா பருப்புல வந்து ராஸ்மல் வரும். அதனால இந்த மாதிரி பருப்புல நல்லா சூடு ஏற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்ப இந்த பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை ஒரு 2 தண்ணி 3 தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. 2 தடவை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பை. இப்ப பாருங்க, பருப்பை நல்லா நான் களைஞ்சி எடுத்துட்டேன். இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். ஒரு கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, ரொம்ப பெருசு இல்லாம ரொம்ப சின்னது இல்லாம ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க.
இதை சின்ன சின்னதாக அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்புக்கு மசாலா எதுவுமே தேவையில்லைங்க. அடுத்து வந்து பூண்டு, சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 7 பல் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 8, 9 பல் 9 சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. அடுத்து தண்ணி ஊற்றிட்டு அடுத்து இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டுட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. பருப்பில் இப்போ நம்ம உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொதி வரும்போதே நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூனு அரைச்ச தேங்காய், ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கக்கூடாது. தேங்காய் வந்து கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சிருக்கணும். அந்த தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதாங்க நம்ம இந்த பருப்பு குழம்புக்கு வந்து மசாலா. இது வேறு எந்த மசாலா வேண்டாம். இந்த பருப்பு குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ தேங்காய் ஊற்றுறதுனால இந்த பருப்பை வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இந்த பருப்பை இறக்கிட்டு இந்த பருப்புக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பாசிப்பருப்பு குழம்புக்கும் அந்த மிளகு கறியும் நல்லா இருக்குங்க. அடுத்த டைம் உங்களுக்கு வந்து இன்னொரு மிளகு கறியும் நான் எங்கள் ஊரில் ஒரு புளியானவங்க செய்வாங்க. அதுக்கும் மிளகு கறிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பருப்பில் வந்து உரப்பே சேர்க்கல, அதனால நம்ம காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2ஐயும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறம் மாறணும். நிறம் மாறவும் நம்ம என்ன செய்யணும், இதை எடுத்து நம்ம பருப்பு குழம்புல வந்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து பருப்பு குழம்புல ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க. இந்த பருப்பு குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மிளகு கறியும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 2க்கும் இந்த பருப்பு குழம்பை ஊற்றிட்டு அந்த மிளகு கறி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக ரொம்ப சிம்பிளான மிளகு கறியும் பாசிப்பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு.